ப்ளீஸ் பி சீட்டட். நிஷா, என் ரூம்ல இருந்து அந்த பேக் எடுத்துட்டு வா. హలో చెప్పండి సార్ 11 o'clock ఫ్లైట్ షూర్గా వస్తాను. சாரி, நான் அர்ஜென்ட்டாக ஹைதராபாத் வரைக்கும் போனோம். அங்கே ஒரு ஃபேன் உங்களை மாதிரியே, ஆனால் மீசை வச்ச ஒரு ஃபேன். என்னோட பெயிண்டிங்கை என் கையாலேயே அவர் வீட்டில் மாட்டினோன்னு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்து ஒரே அன்பு தொல்லை. என்னது இது? சோன் பாப்படி. சவுத் இந்தியன்னா ஹல்வா கொடுப்பாங்க, நான் நார்த் இந்தியன் இல்லையா, அதான் சோன் பாப்படி. தேங்க்ஸ். இந்தாங்க பெயிண்டிங். இதை இங்கெங்க மாட்ட போறீங்க? சென்னையில் இருக்கிற எங்கள் வீட்டில் மாட்ட போகிறேன். இந்தாங்க கேஷ். கரெக்டாக இருக்கான்னு செக் நோ நோ நோ, பண்ணுங்க. இது அதே பெயிண்டிங் தானே, நீங்கள் செக் பண்ணல இல்லை? ஏன்? ட்ரஸ்ட், நம்பிக்கை. ஸோ அதே நம்பிக்கையோட நான் இப்போ கிளம்பட்டுமா? காஃபி சாப்பிட்டு போலாமே. அஞ்சலி, நான் ஒன்று சொன்னால் திட்ட மாட்டீங்களே? பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல. பாடினாதான் பாட்டு, பறந்தாதான் பறவை, சொன்னாதான் காதல். இந்த ஒரு காஃபி இல்லை, வாழ்நாள் முழுக்க உன் கையால் காஃபி சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். ஐ லவ் யூ அஞ்சலி. யோசிச்சு சொல்லுங்கள், அதுக்குள்ளே நான் ஹைதராபாத் போயிட்டு வந்துடுறேன். பாய் அஞ்சலி. சரிங்க, ஜாகிர் ஹுசைன். அதோ இருக்காரு, அவர்தான். சார், ஆட்டோ ஜாகிர் ஹுசைன். நான் தான். இல்ல, அன்னைக்கு வேற ஒருத்தர். ஓ, அந்த பையனா? அவன் பேரும் ஜாக்கிர் ஹுசைன் தான். என்னோட தீவிர ரசிகன். இங்க வர்றவங்க கிட்ட என்னோட ஆர்ட் ஒர்க்ஸ் பத்தி சொல்ல ஆசைப்பட்டான். நேத்து ஊருக்கு போயிட்டானே, என்னமா விஷயம்? ஒன்றும் இல்லை சார். நான் முட்டாள்னா அவன் புத்திசாலி தான். டேய், என்னடா யோசனை? கண்ணா, அம்மா கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். பொய் சொல்லாம சொல்லணும். உங்க கோர்ட்ல எல்லாருமே நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு என்னென்னமோ சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் உண்மை நம்பிடுவீங்களா? நான் மட்டும் உண்மை சொல்லணும். சரி, நான் போய் சொன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? கடவுளே, நான் இன்னும் கேள்வியே கேட்கல, அதுக்குள்ள படன்னு உன்னை லா படிக்க வச்சதே தப்பா போச்சுடி. சரி, நான் கொஞ்சம் கேள்வி கேட்கட்டா? ஓகே, கேளுங்க சார். ஒருத்தன் ₹1,00,000 வாங்கிட்டு இத உன் தலையில கட்டிட்டு போனானே, அதான் அந்த அண்ணாமலை. இல்ல, நான் ஏமாந்தது ஜாகிர் ஹுசைன் கிட்ட. அதாம்மா, அந்த ஜாகிர் ஹுசைன் தான் இந்த அண்ணாமலை. இவன் அவன் தானே? அவன் இவனா இருக்கலாம், இவன் அவனா இருக்கலாம், அவன் இவன் இல்லாம இருக்கலாம், இவன் அவன். But I don't know. அஞ்சலி, கோர்ட்ல தான் அவன் குழப்பறானா, வீட்ல நீ வேற குழப்பற. குழப்பறானா? மாம், he's a genius. He is a number 1 culprit. என்ன ஜட்ஜ்மென்ட்க்கு டைம் இருக்கு மாம்? ஹலோ, என்ன அவனுக்காக ஆர்கியூ பண்ற? நீ என்ன அவனுக்கு வக்கீலா? No, I'm his fan. ஐயோ, வெரி பேட் டேஸ்ட் அஞ்சலி, வெரி பேட். Okay, thank you. சரி, கோபப்படாதீங்க. லிசன் டு மீ. சொல்லு. உங்களுக்கும் எனக்கு ஒரு டீல். சொல்லு. இந்த கேஸ் முடிவுல நானும் ஒரு தீர்ப்பு எழுதுறேன். உங்க தீர்ப்பும் என் தீர்ப்பும் ஒத்து போச்சுன்னா இந்த உலகத்திலேயே 2 புத்திசாலிங்கன்னு ஒத்துக்கிறேன். சரி, ஒத்து போகலன்னா ஒரே புத்திசாலி தான் ரொம்ப பெருமைப்பட்டுப்பேன். என்ன ஏன் தடுத்த? நம்ம எல்லாருக்குமே துரோகம் செஞ்ச அவன் உயிரோடவே இருக்க கூடாது. தப்பு. யார் உயிரோட இருக்கணும், யார் உயிரோட இருக்க கூடாதுன்னு முடிவு செய்யறது கடவுள் தான். அவர் தப்பு செஞ்சாரா இல்லையான்னு சொல்றதுக்கு ஜட்ஜ் இருக்காங்க. பழகி ஏமாந்தது நாம, அவன் துரோகம் செஞ்சது நமக்கு தெரியுமே. மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது. அவர் என்கிட்ட வச்சிருந்தது நிஜமான காதல்னு நான் நம்புறேன். உனக்கு என்ன பைத்தியமா? அவர் நல்லவரோ கெட்டவரோ, என் காதல் மாறாது. மிஸ்டர் ஜிகேஆர். எஸ் யுவர் ஆனர். அவங்க உடல்நிலை சரியா இருக்கா? அன்னைக்கு ஸ்ட்ரெஸ்னால அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஷீ இஸ் ஓகே. தென் யூ மே ப்ரோசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். மிஸ்ஸஸ் அம்முக்குட்டி, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதவ் மேனன் இவர்தானே? இவரே தான். நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பிக்னிக் போயிட்டு வீட்டுக்கு வர வழியில கார் பள்ளத்திலே மாட்டிக்கிச்சு. அந்த காட்டுல யாராவது ஹெல்ப்க்கு வருமோன்னு நோக்க இரு. ஸ்டாப்.
പ്രശ്നം? റോഡിൽ കുഴി ഉണ്ടായിരുന്നു, കണ്ടില്ല. കാറ് കുഴിയിൽ വീണു. കൊഞ്ചം ഹെൽപ്പ് ചെയ്യോ? വളരെ താങ്ക്സ്. ഒന്ന് കേക്കട്ടെ, എന്താ? നിങ്ങൾ ഡാൻസറാ? അതെ. എങ്ങനെ മനസ്സിലായി? ഒരു ഡാൻസറുടെ ഭാവം മുഖത്തുണ്ട്. മോഹിനിയാ? അല്ല, അമ്മുക്കുട്ടി. ഞാൻ ഡാൻസിനെ പറ്റിയാ കേട്ടത്. ഞാൻ പറഞ്ഞത് എന്റെ പേരാ. നിങ്ങൾ ആരാ? മാധവ് മേനോൻ ഫ്രം തൃശൂർ. പിന്നെ ഞാൻ ദൈവത്തിന് താങ്ക്സ് പറയണം. എന്തിനാ? സുന്ദരിയായ അമ്മുക്കുട്ടിക്ക് ഹെൽപ്പ് ചെയ്യാൻ ചാൻസ് കിട്ടിയില്ലേ, അതിനെ. വരട്ടെ. നിങ്ങൾ പോയിക്കോളൂ, ഞാനിപ്പോ വരാം. ശരി. കൺഗ്രാറ്റുലേഷൻസ്. അമ്മുക്കുട്ടിക്ക് താങ്ക്സ് പറയണ്ടേ? എനിക്കെന്തിനാ താങ്ക്സ്? ഞാൻ വിൻ ചെയ്തതിന്. ഞാനൊന്നും ചെയ്തില്ലല്ലോ. അമ്മുക്കുട്ടിയുടെ ഈ സ്മൈലും ഈ ലുക്കും, അതാ ഞാൻ ജയിക്കാൻ കാരണം. നല്ല കണ്ണുകളാ അമ്മുക്കുട്ടിയുടെ. വരട്ടെ. കരുണ ചെയ്വാൻ എന്തു താമസം കൃഷ്ണ കരുണ ചെയ്വാൻ എന്തു. അമ്മുക്കുട്ടി, സത്യം പറയട്ടെ, ഇന്നത്തെ ഡാൻസ് പെർഫോമൻസ് നമ്പർ 1. താങ്ക് യു. ഈ രസികന്റെ ഒരു സ്മോൾ ഗിഫ്റ്റ് വാങ്ങിക്കണം. നന്നായിട്ടുണ്ട്. ഈ ജോഡിയിൽ ഒന്ന് അമ്മുക്കുട്ടി, ഇനി ഒന്ന് ആരാ? മനസ്സിലായോ? ഞാൻ വരട്ടെ. അമ്മ പോകാം. ഇല്ല, നിങ്ങൾ പോയിക്കോളൂ, ഞാൻ കുറച്ച് കഴിഞ്ഞ് വരാം. ഇങ്ങോട്ട് വരരുത്. വളരെ താങ്ക്സ്. ഞാൻ പേടിച്ചുപോയി. നിങ്ങളിവിടെ വന്നില്ലായിരുന്നെങ്കിൽ. പക്ഷെ നിങ്ങൾ എങ്ങനെ ഇവിടെ? അതോ, ഞാൻ ഡെയിലി ഈ സമയത്ത് ഇവിടെ വരും. ഈ സ്ഥലം എനിക്ക് വളരെ ഇഷ്ടമാ. പിന്നെ ഈ ഷർട്ട് അമ്മുക്കുട്ടി ഇട്ടതല്ലേ,
ഇതും ഇനി എനിക്ക് വളരെ ഇഷ്ടമാ. വരട്ടെ. അമ്മുകുട്ടീന്റെ കല്യാണത്തിന് നാളെ കുറിക്കാൻ നാളെ ജോത്സ്യത്തിനടുത്ത് പോണം. ശരി, ആയിക്കോട്ടെ. മാത്രമല്ല ഒന്നിനും സമയമില്ല. അമ്മു അമ്മോ എന്താ പ്രശ്നം? ഒന്നുമില്ല ആൻറ്റി, ഞാനൊരു സർപ്രൈസ് ആയിക്കോട്ടെ എന്ന് പതുക്കെ വന്ന് തൊട്ടതാ. എന്തിനാ അമ്മ ഒച്ച വെച്ചത്? നീ കല്യാണം കഴിക്കാൻ പോകുന്ന ആളല്ലേ? നിനക്കെന്താ ഭ്രാന്ത് പിടിച്ചോ? എല്ലാം കേട്ടിട്ട് ചുമ്മാ മിണ്ടാതെ നിൽക്കുക. പറയൂ, ഞാൻ ഇനി എന്ത് ചെയ്യും? അമ്മുക്കുട്ടിക്ക് മുറപ്പേന കെട്ടാൻ ഇഷ്ടമില്ലേ? ഫോൺ അടിക്കുന്നു. ആരാണ് നോക്കാമോ? നെപ്പോളിയൻ കാണിക്കുന്നേ. ഞാൻ പിന്നെ വിളിക്കാണ് പറ. മിസ്റ്റർ മാധവ് മേനോൻ ഇസ് ബിസി നൗ. പിന്നെ വിളിക്ക് സാറേ. എന്താ? അതെയോ? അയ്യോ. എന്റെ ഗുരുവായൂരപ്പാ. സത്യാണോ? നിങ്ങൾ ആരാന്ന് എനിക്ക് മനസ്സിലായി. എന്ത്? നിങ്ങൾ എന്റെ അടുത്ത് കള്ളം പറഞ്ഞു അല്ലേ? നെപ്പോളിയൻ എന്റെ ഫ്രണ്ടാ. അവൻ എന്താ പറഞ്ഞത്? നിങ്ങളുടെ ഫാമിലിയെ കുറിച്ചും നിങ്ങളുടെ ഊര് തൃശ്ശൂരാണെന്ന് പറഞ്ഞതും പച്ചക്കള്ളമല്ലേ? ട്രിവാൻഡ്രം അല്ലേ നിങ്ങളുടെ ഊര്? റോയൽ ഫാമിലിയാ? കേരള സിഎമ്മിന്റെ സിസ്റ്ററിന്റെ സണ്ണാണല്ലേ? പറയും. അത് പിന്നെ ശരിയാ. നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമില്ലാത്തൊരു കല്യാണം വീട്ടുകാർ ആലോചിച്ചു. അത് പിടിക്കാതെ വീട് വിട്ടു വന്നു. ശരിയല്ലേ? ശരിയാണ്. എന്റെ സിറ്റുവേഷൻ അത് തന്നെയാ. എനിക്ക് നിങ്ങളോടൊരു കാര്യം നേരിട്ട് പറയാനുണ്ട്. എനിക്ക് നിങ്ങളെ വളരെ ഇഷ്ടമാണ്. നിങ്ങൾക്ക് എന്നെ ഇഷ്ടമാണോ? പറയൂ മാധവ്. തന്നെ ഞാൻ നിങ്ങളുടെ കൂടെ വരാം. എവിടെ വേണമെങ്കിലും നിങ്ങൾ എന്നെ കൊണ്ടുപോകും. എനിക്ക് നിങ്ങളെ വേണം. എനിക്ക് കുറച്ച് ടൈം വേണം അമ്മു. എന്റെ ലൈഫിൽ ചിലത് പ്ലാൻ ചെയ്യാനുണ്ട്. നീ കല്യാണത്തിന് സമ്മതിക്ക്. തക്ക സമയത്ത് വന്ന് ഞാൻ എന്നെ കൊണ്ടുപോവാം. ഈ ഫോൺ നീ കയ്യിൽ വെച്ചോ. ഞാൻ ഇടയ്ക്കിടയ്ക്ക് വിളിക്കാം. വരട്ടെ. ഞാൻ ഇവിടെ തന്നെ ഉണ്ട്. റൂമിൽ ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ വെളിയെ പോകാൻ പറ. ഭയപ്പെടണ്ട, ഞാൻ ഇപ്പൊ വരാം. ആളെ മാറിപ്പോയല്ലോ. എല്ലാം എന്റെ അമ്മൂന് വേണ്ടിയാ. കുറച്ചു നേരം കൂടി ലേറ്റ് ആയിരുന്നെങ്കിൽ എന്റെ കല്യാണം കഴിഞ്ഞേനെ. ഇനി നമ്മൾ എങ്ങനെ പോവും? നിന്റെ ആഭരണമൊക്കെ ഇതിലിട്. ഈ ഡ്രസ് ഇട്ടിട്ട് വേഗം വാ. வடகோட்டி சினிமால வளையற்கான வேஷம் போட்டு தலைவர் சரோஜினியை கூட்டிட்டு போறேன். அதே மாதிரி தான் தூக்கிட்டு போயிருக்கான். உங்களை நீங்களே பாராட்டிக்கிறீங்களா? எந்த குருவாயூரப்பா. உங்களுக்கு மலையாளம் தெரியுமா? எழுச்சி மலையாத்தா கை விட்டாலும் அந்த குருவாயூரப்பன் கை விட மாட்டாருன்னு சொல்லி வச்சேன்.
அடிக்கடி சொல்றீங்களே, யார் அந்த எடச்சி மலையாத்தா? எடிச்சி மலை மேல இருக்கும் அந்த അങ്കാളമ്മ எங்க കുലദൈവமா. അല്ല, അത് നിങ്ങളുടെ കുലദൈവം എന്ന് പറഞ്ഞത് പോയി. നിങ്ങൾ ഒറിജിനൽ മലയാളിയല്ലേ? മാഡം, ഇയാൾ നുണ പറയാണ്. ഇയാൾ മാധവമേനാണ്. എല്ലാരോടും പറയൂ, നിങ്ങൾ എന്നെ പറ്റിക്കുകയാണെന്ന്. നിങ്ങൾ എന്നെ പുരുഷനല്ലേ? അല്ലേ? ഞാൻ 100 പ്രാവശ്യം പറയും. നിങ്ങൾ എന്നെ പുരുഷനല്ലേ? എല്ലാരോടും പറയും. அவங்களுக்கு மறுபடியும் பிபி ஷூட் அப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை யுவர் ஆனர். ப்ளீஸ் டேக் ஹர் அவுட். നിങ്ങളല്ലേ എന്റെ പുരുഷൻ? മാധവമേനോൻ. ஜட்ஜிட்ட கொடுங்க. அக்யூஸ்ட போலீஸ் கஸ்டடியில் விசாரிக்க பர்மிஷன் வேணும் யுவர் ஆனர். விசாரணை எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னீங்க. பெங்களூர்ல இருந்து சில லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் வர வச்சிருக்கோம். நார்கோ அனாலிசிஸ் அண்ட் பிரெயின் மேப்பிங் மெத்தட்ல சில டெஸ்ட்கள் எடுக்கலாம்னு இருக்கோம் யுவர் ஆனர். Only 3 days granted. நான் சொன்ன அக்யூஸ்ட் இவன் தான் டாக்டர். டாக்டர், எனக்கு ஊசினா ரொம்ப பயம் டாக்டர். பயம் உனக்கு, அத நாங்க நம்பணும். உண்மைதாங்க சொல்றேன். எங்களை பார்த்தா உனக்கு என்ன இழுச்ச வாங்கின மாதிரி தெரியுதா? யோ ஏயா கத்துற? காது ஜவ்வு அந்தரும் போல் இருக்கு. டாக்டர், அந்த டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறோம் சார். யோ கூட்டு போயா. ஏயா கரச்சல் பண்றீங்க? போங்கயா. நீங்க எங்க? என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். நான் ஒரு லா ஸ்டூடெண்ட். அதான் இந்த கேஸ் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். கேஸ் மேல இன்ட்ரெஸ்டா இல்ல அவன் மேலயா? ஓகே. தேங்க் யூ. அண்ணாமலை, ம் சார் கேக்குற கேள்விக்கெல்லாம் உண்மையான பதில சொல்லணும். சொல்றியா? ம் உன் நிஜ பேர் என்ன? ம் உன் பேர் என்னன்னு கேட்டேன். ம் விக்னேஷா நடிச்சது நீதானே? ம் சார், உண்மையை ஒத்துக்கணும் சார். யோ சுத்த மாக்கான இருக்கியா? அவன் எல்லா கேள்விக்கும் ஊங்குறா. கேடா, நான் கேக்குறேன் பாரு. ஐயா அண்ணாமலை, ம் நீ தப்பு பண்ணல. ம் நீ தானே தப்பு பண்ணுன. ம் இப்ப நீ வாயில விரல வச்சிருக்கீல. ம் பாத்தியா மாக்கியா? அவன் உனக்கு வரல வைப்பா, எனக்கு வரல வைப்பா. சரியான திருட்டு பையன் இவன். என்னடா சொல்ற? டேய் சொல்றா, சொல்ல வந்தா சொல்றா. டேய் சொல். டேய் போடு. டேய் சொல்ற, சொல்றா, சத்தமா சொல்றா, சொல்லு. டேய் இந்த சிஸ்டத்தை ஆன் பண்ணியா? என் பேரு நான் அவனில்லை. பார்க்கணும் சார், கண்டிப்பா பார்த்தே ஆகணும் சார். அந்த ஆளை மேல விட்டு வாயா.